அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி அணி இலக்கணம். கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்த அணி இலக்கண செய்திகளினுடைய தொடர்ச்சியைத்தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கோம். தண்டி அலங்கார் என்கிற நூலிலிருந்து இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய பொருள் அணியியல். இந்த பொருளணியியல் என்பதில் 35 அணிகள் இருக்கின்றன. அதில் நாம் 20 அணிகள் பற்றிய செய்திகளை அதனுடைய வகைகளோடும் அந்த அணிகள் பிற எந்தெந்த அணிகளோடெல்லாம் கூடி வரும் என்கிற செய்திகளோடும் பார்த்திருக்கோம். அந்த பரியாய அணி 20வது அணி, அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதுதான் சமாயுத அணி. அது சமாகித அணி என்று சொல்லுவாங்க. சமாயுத அல்லது சமாகித. இதனுடைய வேறு பெயர் துணை பேறு அணி என்று சொல்லுவாங்க. இதற்கு முன்பு தன்னால் முயலப்பட்ட அந்த தொழிலின் பயன் தொழிலாளன்றி பிரிதொன்றால் நிகழ்ந்ததாக சொல்லுவது. நான் செய்த இந்த முயற்சியால் தான் இந்த பலன் ஏற்பட்டதுன்னு உள்ளுணர்வுக்கு தெரியும். ஆனா அது இதனால் இல்லாம மற்றொன்றால் தான், இதற்கு சமமான மற்றொன்றால் தான் ஏற்பட்டது என்கிற வகையில அமைந்திருப்பது சமாகித அணி. இதுதான் துணை பேர். நாம் பெற்ற பேருக்கு உரியதை சொல்லாமல் அதற்கு துணையாக மற்றொன்றை கூறுவது துணை பேர் அணி. இருபத்தி 1 சமாகித அணியின் வேறு பெயர்கள். துணை பேரு அணி. இதை வடமொழியில சமாக்கிதம் என்று சொல்லுவாங்க. வடமொழியில் சமாக்கிதம். அடுத்தது உதாத்த அணி. இந்த செய்திகள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த செய்திகள். இதுல வகைகள் இல்லை என்கிற ஒரு நிலையில நம்ம மீண்டும் அதை நினைவு கூர்ந்து அடுத்தடுத்த அணிகளை பற்றிய செய்திகளை பார்க்கிறோம். உதாத்த அணி. உதாத்த, இதை சற்று இப்படி புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். உதாரணம், அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒருவரை யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று பொருட்செல்வத்துல உயர்ந்திருக்கணும், இல்ல அருட்செல்வத்துல உயர்ந்திருக்கணும். அருட்செல்வமாவது அறிவு, எண்ணம், கருத்து. ஆக ஒரு நபரோட பொருட்செல்வத்தையும் அவருடைய கருத்தையும் ஒரு வியக்கத்தக்க வகையில உயர்த்தி கூறுவது உதாத்த. அந்த கருத்து தான் உள்ளத்திலிருந்து வெளிப்படுறதுனால அது உள்ளத்தின் உயர்வு என்று சொல்லும். இதை அருட்செல்வம் என்று சித்தர்கள் குறிப்பிடுவாங்க. அருட்செல்வமாவது இறையினுடைய அருள், அது நம்முடைய எண்ணத்தின் வழியே வெளிப்படும். ஆக இப்படி சொல்லுவது உதாத்த அணி. இப்போ உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு வீண் பழி அவங்க மேல சுமத்தப்பட்டுச்சுன்னா அப்போ வீறு கொண்டு எழுவாங்க பாருங்க, ஒரு கோபம் வரும் பாருங்க. அந்த கோபத்திற்கு முன்பாக யாருமே இணையா இருக்க முடியும். அந்த வகையில உண்மையான அந்த செல்வத்தோட உயர்வையும் அந்த உள்ளத்தோட உயர்வையும், இந்த உள்ளமாவது கருத்து, கருத்தின் உயர்வையும் எடுத்து மிகுத்து சொல்லுவது உதாத்த அணி. இதை வீறுகோள் அணி என்றும் சொல்லுவாங்க. உதாத்தம் அப்படின்னா
மற்றொன்றிற்கு இல்லாத பெருமை. உதாத்தம் என்றால் மற்றொன்றிற்கு இல்லாத பெருமை என்று பொருள். உதாத்த அணிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அவனுதி அணி. இதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அவனுதி ஒரு உண்மையை மறுத்து சொல்லுவது. சிறப்பு, பொருள், குணம் என்னும் இவற்றின் உண்மையை மறுத்து மற்றொன்றை சொல்லுவதுதான் அவனுதி. இந்த அவனுதி என்கிற இந்த அணிக்கு வேறு பெயர்கள் ஒழிப்பு அணி, மறுப்பு அணி. ஒழிப்பணி, மறுப்பணி என்று சொல்லுவாங்க. அவனுதி என்றாலே மறுத்து உரைத்தல் என்று பொருள். அவனுதி என்றாலே மறுத்து உரைத்தல் என்று பொருள். இந்த அவனுதி அணியை சிறப்பு அவனுதி அணி என்றும் உள்ளார ஒரு பகுப்பா குறிப்பிடுவாங்க. இந்த சிறப்பு அவனுதி அணி என்பது சிறப்புடைய ஒன்றை சிறப்பு அற்றதின் மேல் உரைப்பது. இது அவனுதி அணி. சிறப்பு அவனுதி அணி. சிறப்புடைய ஒன்றை சிறப்பற்றதின் மேல் உரைப்பது. அதற்கடுத்து இருக்கக்கூடியது சிலேடை அணி. சிலேடை அணி. சிலேடை பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அணிகளோடு சேர்ந்து வரக்கூடிய நிலையில சிலேடையோடு சேர்ந்து நிறைய அணிகள் வரும். சிலேடை என்றாலே இரட்டை பொருள் என்பது அறிவு. சில நேரத்துல ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கும். மற்ற சில நேரத்தில் ஒரே சொல்லையே பகுத்து பார்த்தால் ஒரு பொருளும், சேர்த்து பார்த்தால் ஒரு பொருளும் இப்படியாகவும் இருக்கும். ஆக ஒரு சொல் பல பொருளை கொண்டு வருவதுதான் சிலேடை. சிலேடையின் வகைகள் இரண்டு. அது விளக்கம்: ஒரு சொல் அல்லது தொடர் பல பொருள்களின் தன்மை தெரிய வருவது. அதாவது பல பொருள்களை தருவது. சில நேரத்துல ஒரு சொல்லோ தொடரோ தனித்து ஒரு பொருளும் பிரிந்து பல பொருளுமாக வரும். இந்த சிலேடை இரண்டு வகைப்படும். இதற்கு கூடுதலாக ஒரு விளக்கத்தை இப்படியும் எழுதிக்கலாம். செய்யுளில்
இடம்பெறும் ஒரு சொல்லோ பொருளோ தொடரோ சொல்லோ தொடரோ தனித்தும் பிரிந்தும் பல பொருள்களை தருவது. சொல் அடுத்தொடர் தனித்து ஒரு பொருள் பிரிந்து ஒரு பொருள் இப்படியாக தருவது சிலேடை அணி. சிலேடை அணியின் வகைகள். இரண்டு, ஒன்று செம்மொழி சிலேடை, இரண்டு பிரிமொழி சிலேடை. இரண்டு பிரிமொழி சிலேடை. அதாவது செம்மொழி என்றால் இந்த பகாபதங்கள்லாம் இருக்குல்ல, பிரிக்க முடியாத சொற்கள். இந்த பிரிக்க முடியாத சொற்கள் ஒரே சொல் பல பொருளை கொடுத்தால் அது செம்மொழி சிலேடை என்று சொல்லுவோம். அதுவே பகுபதங்கள் ஒரு சொல்லோ அல்லது தொடரோ பிரித்து பார்க்கிற போது பல பொருளை கொடுப்பது அது பிரிமொழி சிலேடை. செம்மொழி சிலேடை வரையறை ஒரு உங்களுக்கு புரிந்த மாத்திரத்துல எழுதிக்கலாம். பிரிக்க இயலாதவாறு நேரே நின்று பல பொருள் தருவது பகாபதம். நேரே நின்று பல பொருள் தருவது. பிரிமொழி சிலேடை என்பது சொல்லையோ பொருளையோ பொருள் என்றே வருகிறது, சொல்லையோ தொடரையோ பிரித்து பொருளுக்கேற்ப கொள்ளுவது. பொருளுக்கேற்ப அந்த சொல்லை பிரித்து நம்ம பயன்படுத்துகிறது. ஆக ஒரு சொல் அல்லது தொடர் பிரித்து பார்க்கிற போது வேறு பொருளை கொடுக்கும். பகாபதம் பல பொருளை கொடுத்தால் செம்மொழி, பகுபதம் பல பொருள்களை கொடுத்தால் பிரிமொழி. இவ்வளவுதான் வேறுபாடு. இந்த சிலேடையினுடைய விரிகளாக தண்டியார் 7 விரிகளை அவர் குறிப்பிட்டார். 7 விரிகள். அதாவது ஒருவினை சிலேடை, பலவினை சிலேடை, முரண்வினை சிலேடை, நியம சிலேடை, விரோத சிலேடை, அவிரோத சிலேடை என்றெல்லாம் பலவாறாக ஒரு பிரிச்சு சொல்லுவார். நியமம், நியம விலக்கு. இந்த கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சிலேடையின் விரிகளாக தண்டி ஆசிரியர் குறிப்பன. தண்டி ஆசிரியர் குறிப்பன எத்தனை என்று கேள்வி கேட்டால் 7 சொல்லுகிறார். இந்த 7 பெயர்களை எடுத்துக்கலாம். இந்த பெயர்களுக்குள்ளாகவே அந்த விளக்கம் கருத்தெல்லாம் உள்ளடக்கும். ஒருவினை சிலேடை,
பலவினை. மூன்றாவது முரண் வினை. முரண் செய்தியா வந்தா அது முரண் வினை. கருத்து தான். இந்த இரு பொருள்பட வருகிற போது அதுல ஒரு செயல் இருக்கிறதா, பல செயல் இருக்கிறதா, அல்லது முரண்பாடான நிலை இருக்கிறதா. நியமம். நியமம்னா உறுதியானது. நியம சிலேடை. அதற்கு எதிர்மாறானது நியம விலக்கு. நியம விலக்கு. அதுவே விரோதம். விரோத சிலேடை. விரோதத்திற்கு எதிர்மாறானது அவிரோதம். அவிரோத சிலேடை. இப்படியாக சிலேடையை 7ஆக குறிப்பிடுபவர் தண்டி ஆசிரியர். தண்டி என்று தண்டி அலங்காரம் என்கிற நூலை குறித்து சுருக்கமாக தண்டி என்று சொல்லி அதனுடைய ஆசிரியர். அவருடைய பெயரும் தண்டி. சரி, இந்த சிலேடை அணி 24வது அணி. சிலேடை என்றாலே இருபொருள். அது பகுபதம் இருபொருள் கொடுத்தால் பிரிமொழி, பகாபதம் இருபொருள் கொடுத்தால் செம்மொழி. இந்த சிலேடையின் விரிகளாக தண்டி ஆசிரியர் 7 நிலைகளை, வகைகளை குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த அணி 25வது அணி விசேட அணி. விசேட அணி விசேடம் என்று சொன்னாலே சிறப்பு, எல்லாரும் விரும்பக்கூடியது. விசேஷத்தை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. ஆக ஒரு பொருளுக்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது. அதிலையும் மேம்பாடு பொதுவெளியில் குறைந்த சூழல் இருக்கிற போதும், அதாவது குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு என்பன குறைபாடுகள் இருந்த போதும் அங்கே ஒரு பொருள் ஒரு தன்மையை மேம்படுத்தி சொல்லுவது விசேட அணி. இதனுடைய வேறு பெயர்கள் விசேடம்னாலே சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆக சிறப்பணி, எல்லோரும் விரும்புவது, வேண்டுவது. ஆக வேண்டல் அணி. சிறப்பணி, வேண்டல் அணி என்று குறிப்பிடப்படுவது விசேட அணி என்பதுதான். விசேடம் என்றாலே மேம்பாடு என்று பொருள். வடமொழியில இந்த நூலுக்கு விசேடோக்தி அலங்காரம், விசேடோக்தி அலங்காரம் என்று சொல்லுவாங்க. விசேடம் என்றாலே மேம்பாடு என்று பொருள். குணம், தொழில் முதலிய குறைபடு தன்மையின் மேம்பட ஒரு பொருள் விளம்புதல் விசேடம். குணம், தொழில் முதலிய குறைபடு தன்மையின் மேம்பட ஒரு பொருள் விளம்புதல் விசேடம். அதைத்தான் விரியாக விரிந்த நிலையிலே குணக்குறை விசேடம், பிறகு தொழில் குறை விசேடம், சாதி குறை விசேடம், பொருள் குறை விசேடம், உறுப்பு குறை விசேடம் என்று 5ஆக சொல்லுவாங்க. 5ஆக பாகுபடுத்தி இந்த தண்டி அலங்காரத்தில் சொல்லப்படுகிறது.
இப்படியே நீங்க சற்று கீழே விரித்து எழுதிக்கலாம். குணம் குறைந்து வருகிற போது அங்கு ஒரு விஷேடத்தை சொல்லுவது. பெயரை மட்டும் எழுதிக்கலாம். குணக்குறை விஷேடம். இரண்டாவது தொழிற்குறை. மூன்றாவது சாதிக்குறை விஷேடம். நான்காவது பொருட்குறை விஷேடம். ஐந்தாவது உறுப்புக்குறை. என்று ஐந்தாக இந்த விஷேட அணி சொல்லப்படும். இதை நம்ம வரையறையிலேயே பார்த்துட்டோம். குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு என்பன குறைபடுதல் காரணமாக ஒரு பொருட்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது விஷேட அணி. இது சிறப்பணி, வேண்டலணி என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்பெறும். வடமொழியில் விஷேடோக்தி அலங்காரம் என்று குறிப்பிடப்பெறும். விஷேடம் என்றாலே மேம்பாடு என்று பொருள். ஆக இதனுடைய விரியாகத்தான் குணக்குறை விஷேடம், தொழிற்குறை விஷேடம், சாதிக்குறை விஷேடம், பொருட்குறை விஷேடம், உறுப்புக்குறை விஷேடம் என்று பார்க்கிறோம். அடுத்த அணி 26வது ஒப்புமை கூட்ட அணி. ஒப்புமை கூட்ட அணி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கக்கூடிய விளக்கம். ஒரு பொருளை சொல்லுகிற போது தான் கருதிய குணம் முதலியவை அவற்றுடைய மிகுதியான பொருளை சேர்த்து வைத்து சொல்லுவது. ஒத்ததையெல்லாம் சேர்த்து சொல்லுவது. ஒரு ஒத்ததை அல்லது அதோடு சற்று சிறந்ததை கூட உடன் வைத்து சொல்வது ஒப்புமை கூட்டு அணி, கூட்ட அணி என்று பார்க்கிறோம். ஒரு பொருளை சொல்லும் போது அப்பொருளை ஒத்த அல்லது அப்பொருளை விட சிறந்த வேறு பொருள்களை உடன் வைத்து சொல்லுவது ஒப்புமை கூட்ட அணி. கருதிய குணத்தின் மிகு பொருள் உடன் வைத்து ஒரு பொருள் உரைப்பது ஒப்புமை கூட்டம். மிகு பொருள் என்பதை தெளிவாகவே அவர் விதியிலே சொல்லிட்டார். இதை இப்படியும் விரித்து ஒரு செய்தி வரையறை கொடுக்கலாம். ஒரு பொருளை சொல்லும் போது அப்பொருளை விட சிறந்த வேறு பொருளை உடன் வைத்து சொல்லுவது. உடன் வைத்து சொல்லுவது ஒப்புமை கூட்டணி. இங்க மேல எப்படி பார்த்தோம்? ஒரு பொருளை சொல்லும் இடத்து தான் கருதிய குணம் முதலாயினவற்றின் மிக்க பொருளை, இங்கே மிகுதி என்பதில் உள்ளடக்கம். அதைதான் இன்றைய வழக்கு சொற்களிலே பார்க்கும்போது அப்பொருளை விட சிறந்த பொருளை உடன் வைத்து சொல்லுவது ஒப்புமை கூட்ட அணி. சரி, இந்த ஒப்புமை கூட்ட அணி இரண்டு வகைப்படும். ஒப்புமை கூட்டணியின் வகைகள் இரண்டு. ஒன்று புகழ் ஒப்புமை கூட்டணி. இரண்டு பழிப்பு ஒப்புமை கூட்டணி.
பழிப்பு ஒப்புமை கூட்டணி. ஆக இந்த புகழ்ச்சியை சொல்லுவது, நேர்மறையை சேர்த்து சொல்லுவது. அடுத்தது பழிப்பு, அதனுடைய எதிர்மறை. பழிப்புனா பழிப்பு சார்ந்த ஒத்ததை சேர்த்து சொல்வது, புகழ் என்றால் புகழ் சார்ந்த ஒத்ததை எல்லாம் கூட்டி சொல்வது. இந்த ஒப்புமை கூட்டணிக்கு உடனிலை சொல்லணி என்று வேறு பெயர் உண்டு. வேறு பெயர் உடனிலை. அதை ஒத்த நிலையுடையவையெல்லாம் சேர்த்து சொல்லுகிறோம் இல்லையா, அதனால உடனிலை சொல்லணி. இதை வடமொழியில துல்லிய யோகிதை அலங்காரம், வடமொழி பெயர். யோகிதை அலங்காரம். ஒப்புமை பார்த்துட்டோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அணி விரோத அணி. விரோத அணி 27வது அணி. விரோத அணி மாறுபட்ட சொல்லாலும் பொருளாலும் மாறுபாட்டுத்தன்மை விளைவு தோன்ற உரைப்பது விரோத அணி. சொல்லாலும் பொருளாலும் மாறுபாட்டுத்தன்மை விளைவு தோன்ற சொல்லுவது. இந்த விரோத அணிக்கு முரண் அணி என்று வேறு பெயர் உண்டு. முரணணி. யாப்பில் நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தி பார்த்தது போல அந்த முரண் தொடை, இந்த முரண் தொடையோடு தொடர்புடைய அணிதான் இந்த விரோத அணி. யாப்பிலக்கணத்தார் கூறும் முரண் தொடையோடு தொடர்புடைய அணி. விரோத அணி. சரி. மாறுபடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதமாகும். மாறுபடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதமாகும். இதுதான் விதி. அதை நாம இந்த பொருளாக எளிய நடையில நாம சொல்றோம். மாறுபட்ட சொல்லாலும் பொருளாலும் மாறுபாட்டுத்தன்மை விளைவு தோன்ற உரைப்பது விரோத அணி. இந்த இந்த விதி வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். மாறுபடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை இதையும் நான் யாப்பப்படி இல்லாம பிரித்தே இங்க பார்க்கிறோம். மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதம் ஆகும். விரோதமாகும். ஆக விரோத அணி என்பது மாறுபட்ட சொல் பொருள், மாறுபடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை, அதாவது மாறுபாட்டு தன்மையுடைய விளைவு, இப்படி வரக்கூடிய வகையில் சொல்லக்கூடியதுதான் விரோத அணி. இதை முரண் அணி
என்று வேறு பெயரில் குறிப்பிடுவோம். யாப்பிலக்கணத்தார் கூறும் முரண் துடையோடு தொடர்புடைய அணி இந்த விரோத அணி. அடுத்த அணி மாறுபடு புகழ்நிலை அணி 28. மாறுபடு புகழ்நிலை அணி. கவிஞன் தான் கருதிய பொருளை மறைத்து அதனை பழிப்பதற்காக வேறொன்றினை புகழ்வது மாறுபடு புகழ்நிலை. புகழ்தான், ஆனா மாறி புகழரும், மாறுபாடு உடைய புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சி இருக்கக்கூடாது, இல்லாத இடம் அப்படிங்கிறது இந்த சொல்லிலேயே நமக்கு பொருள் வெளிப்படுகிறது. இதை இப்படி சொல்லுவாங்க, கருதிய பொருள் தொகுத்து ஆங்கு அது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது மாறுபடு புகழ்நிலை. மாறி புகழ்வது, கருதிய பொருள் தொகுத்து ஆங்கு அது மறைத்தற்கு பழித்தற்கு. கருதிய பொருள் தொகுத்து ஆங்கு அது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது. மாறுபடு புகழ்நிலை. இதையே நாம் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லுவோம். வேறு பெயர்கள் வஞ்ச புகழ்ச்சி அணி, தெளிவில் புகழ்ச்சி அணி, தெளிவில்லாத புகழ்ச்சி, தெளிவில் புகழ்ச்சி அணி. இது மாறுபடு புகழ்நிலை. கருதிய பொருள் தொகுத்து ஆங்கு அது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது மாறுபடு புகழ்நிலை அணி. 29வது புகழா புகழ்ச்சி அணி. 29வது புகழா புகழ்ச்சி அணி. மாறுபடு புகழ்நிலைன்னா புகழக்கூடாத இடத்துல புகழ்வது, சில நேரத்தில் திட்டுறது கூட அந்த புகழை பயன்படுத்திப்பாங்க, இல்லை தெளிவில்லாத அந்த புகழாறு. அந்த வகையில் தான் இருக்கிற வேறு பெயர்களாக வஞ்ச புகழ்ச்சி அணி என்றும் தெளிவில் புகழ்ச்சி அணி என்றும் நான் பார்க்கிறோம். அடுத்ததாக புகழா புகழ்ச்சி அணி. புகழா புகழ்ச்சி அணி. புகழல, ஆனா அவங்களுடைய புகழை வெளிப்படுத்தணும். புகழன்னா பழிக்கிற மாதிரிதான் நம்ம பேசுறோம், அந்த பேச்சிலுமே அவரை பற்றிய புகழை வெளிப்படுத்துவது. ஒன்றை பழிப்பது போல புகழ்வது, பழிப்பது போல ஒன்றிற்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது புகழா புகழ்ச்சி. பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட முடிவது. பழிப்பது போலும் ஒன்றினுடைய மேம்பாடு தோன்ற உரைப்பது புகழா புகழ்ச்சி. சரி.
அடுத்த அணி 30வது நிதர்சன அணி. நிதர்சன அணி. நிதர்சனம் ஒரு வகையான நிகழ்விற்கு பொருத்தமான பயனை மற்றொன்றிற்கு நன்மை புலப்பட நிகழ்வது அல்லது தீமை புலப்பட நிகழ்வது என்பதை சொல்லுவது. நன்மையோ தீமையோ சிலர் சொல்லுவாங்களே, நான் என் மனசுல பட்டதை நான் பேசுறேன், நல்லதோ கெட்டதோ நான் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன் என்பது போல சொல்லுவாங்க. அது சரியா தவறா என்பதெல்லாம் அடுத்த கட்டம். ஆக ஒரு நிகழ்விற்கு என்ன செயலோ அதுக்கான பலன் வரும். அது அந்த பலனால் மற்றொன்றிற்கு நன்மை நிகழும் அல்லது தீமை நிகழும் என்பதை யதார்த்தமா நிதர்சனமா எடுத்து சொல்றது நிதர்சன அணி. இதை வேறொரு கோணத்திலும் பார்க்கலாம். ஒரு செயல் நடக்குது, அந்த செயலால ஒருத்தருக்கு நன்மை இருக்கும், மற்றொருவருக்கு தீமை இருக்கும். ஆக ஒரு நிகழ்வில் ஒன்றிற்கு நன்மையும் மற்றொன்றிற்கு தீமையும் பயப்பதாக காட்டுவதும் நிதர்சன அணி. விதியில எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒரு வகை நிகழ்விற்கு ஒத்த பயன் பிரிதிற்கு புகழ்மை தீமை என்று இவை புலப்பட நிகழ்வது ஆயின் நிதர்சனம் அதுவே. ஒரு செயல் நடக்கிறது, அந்த செயலால் ஏற்படக்கூடிய பலன் ஒருவருக்கு நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ, சிலருக்கு நன்மை சிலருக்கு தீமை. ஒரு வியாபாரி கிட்ட இருந்து விலை குறைத்து வாங்கி விட்டதாக பேரம் பேசி ரொம்ப குறைச்சி வாங்கிட்டோம்னா வாங்குறவங்களுக்கு நன்மைன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா விற்கிற அவங்களுக்கு அது தீமையாயிடுது இல்லை? அதே போலதான் இது பல வகைகளில் வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ஒரு செயல் ஒருவருக்கு நன்மை மற்றொருக்கு தீமை, அந்த வகை. சரி, இல்ல புகழ் தீமை என்கிற அந்த இரண்டு நிலைதான், நல்லது கெட்டது என்கிற அந்த இரண்டு நிலைதான். அதை தாண்டிய ஒரு உள் வகைப்பாடு இதுல கிடையாது. இந்த நிதர்சன அணியினுடைய வேறு பெயர்கள் காட்சி அணி. என்ன பார்க்கிறோமோ அதுதான். அடுத்து சுட்டு அணி. ஒரு செயலால் ஏற்படக்கூடிய அந்த நன்மை தீமையை சுட்டி சொல்லுவது சுட்டு அணி. நிதர்சன அணிக்கு அடுத்ததாக புணர்நிலை அணி. 31வது அணியாக இந்த அணியை பார்க்கிறோம். புணர்நிலை அணி செயலாலும் பண்பாலும் இரண்டு பொருளுக்கு ஒன்றே பொருந்த சொல்லுவது புணர்நிலை அணி. வினை பண்பு என இவை இரு பொருட்கு ஒன்றே புணர மொழிவது. வினை பண்பு என இவை இரு பொருட்கும் ஒன்றே புணர முடிவது புணர்நிலை ஆகும். இதைத்தான் எளிய நடையில செயலாலும் பண்பாலும் இரண்டு பொருளுக்கு ஒன்றே பொருந்த சொல்வது புணர்நிலை அணி என்று பார்க்கிறோம்.
இந்த புணர்நிலை அணி செயல் பண்பு என்று இரண்டு எடுத்துக்கொண்டதுனால செயல் என்பதை வினை என்கிற சொல்லால் நாம் குறிப்பிடுவோம். ஆக வினை புணர்ந்து வந்தால் வினை புணர்நிலை, பண்பு புணர்ந்து வந்தால் பண்பு புணர்நிலை என்கிற இரு பகுப்பு தான். வேறு உட்பகுப்பு வகைகள் புணர்நிலை அணியில் இல்லை. இதனுடைய வேறு பெயர்கள் உடனிகழ்ச்சி அணி, உடன் நிகழ்ச்சி, உடன் நிகழ்ச்சி, ஒருங்கியல் அணி, ஒருங்கியல் அணி என்று இந்த புணர்நிலை அணியை இரு பெயர்களால் குறிப்பிடுவோம். வடமொழியில ஸ்கோத்தியா அலங்காரம், புணர்நிலை அணிக்கு வடமொழி பெயர் ஸ்கோத்தியா, ஸ்கோத்தியா அலங்காரம். முப்பத்தி ஒன்றாவது புணர்நிலை அணி வினை அல்லது பண்பு, செயல் அல்லது பண்பு, இந்த ரெண்டு பொருளுக்கும் ஒன்றே பொருந்த சொல்லுவது. 32வது பரிவர்த்தனை அணி, 32 பரிவர்த்தனை அணி. பரிவர்த்தனை பண்டமாற்று பொருள்கள் ஒன்றற்கு ஒன்று கொடுத்து பெறுவதுதான் பரிவர்த்தனை. பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனையே. பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனையே. சரி, ஒன்று கொடுத்து ஒன்று பெறுவது, இதை தாண்டி வேறொரு உட்பகுப்பு வகைகள் இதில் கிடையாது. இதனுடைய வேறு பெயர் பண்டமாற்று அணி, பரிமாற்ற அணி. வேறு பெயர்கள் பண்டமாற்று அணி, பரிமாற்ற அணி. வடமொழி பெயர் பரிவிருத்தியா அலங்காரம், பரிவிருத்தியா அலங்காரம். இது எளிமையான ஒரு வகை அணிதான் பரிவர்த்தனை அணி. 33வது 2001 டிஆர்பி வாழ்த்தணி. வாழ்த்து அணி, வாழ்த்துவது.
இப்படியான தன்மை உடையவர்களுக்கு இது நடக்கட்டும் என்று கவிஞர்கள் தாம் கருதியதை விதிப்பது, வாழ்த்துவது, இதற்கெல்லாம் ஒரு மதிப்பு கண்டிப்பா இருக்கு. அடுத்தவங்களுடைய வாழ்த்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. எண்ணத்திற்கு மதிப்பு அதிகம். இந்த எண்ணம் கண்கள் மூலமாக, உடல் மூலமாக, பேச்சு மூலமாக, செயல் மூலமாக வெளிப்படும். ஒரு நபரை பார்க்கும்போது அவர் சற்று முக மலர்ச்சியோடு நம்மை பார்த்தாலே நம்முடைய உடம்புல நேர்மறை அதிர்வுகள் அதிகமாகும். அதுவே அவர் சற்று பார்க்காமல் முகத்தை திருப்பினாலோ அல்லது கடுஞ்சொல் சொன்னாலோ அல்லது கண்கள் மூலமாக கோபமாக பார்த்தாலோ நம்மை பார்த்து முகத்தை தொங்க போட்டு கொண்டு சென்றாலோ இது நம்முடைய மனதை உடனடியாக பாதிக்கும். எண்ணத்திற்கு வலிமை அதிகம். இப்படி வாழ்த்தும் போது இந்த வாழ்த்தினுடைய முதல் நிலையே கண்கள் தான். கண்களோடு கண்கள் பார்க்கிற போதே அந்த வாழ்த்து சென்று சேரும். சித்தர்கள் தன்னுடைய குருவிடமிருந்து அருள் பெறுகிற போது 2 நிலைகள்ல பெறுவாங்க. அதை தான் தீட்சை பெறுவது என்று சொல்லுவாங்க. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை. கண்கள் மூலமாக குருவின் அருள் ஆசீர்வாதம் பெறுவது நயனம். தொடு உணர்வு, கைகளால் தொட்டு கொடுப்பது, கைகளால் தொட்டு கொடுப்பது அது ஸ்பரிசம். அதுலயும் அந்த பெரியவங்களுடைய வாழ்த்தை நம்ம உச்சந்தலையில கை வச்சு வாழ்த்துவாங்க பாருங்க, மிகப்பெரிய மகிமை உண்டு. அதே நேரம் நாம் நம்முடைய கைகள்ல நம்முடைய ஆற்றல்லாம் குவிஞ்சிருக்கும். இந்த கடவுள்லாம் கையை முன்கூட்டி பார்த்த மாதிரி வைப்பது போலவும் அதிலிருந்து ஒரு ஒளிக்கற்றைகள் பாய்வது போலவும் திரையில நம்ம பார்த்திருப்போம். ஆக அதுவெல்லாம் உண்மை, அதுவெல்லாம் உண்மை. வாய்ப்பு கிடைக்கும் போது சில பயிற்சிகளை நம்ம பார்ப்போம். யோகால இதெல்லாம் உணர்கிற போது அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கலாம். எதற்காக இதை பார்க்கிறோம்னா, இந்த வாழ்த்து அணி இன்னார்க்கு இன்னது எய்க என்று தர முன்னியது கிளத்தல் வாழ்த்து அணி. உங்களுக்கு இது நடக்கட்டும் என்று தான் நினைத்ததை சொல்லுவது. இதை வடமொழியில ஆசி என்று சொல்லுவாங்க. வடமொழி பெயர் ஆசி. இந்த ஒற்றை அடியை கொடுத்து விட்டு கூட கேட்கலாம். இன்னார்க்கு இன்னது எய்க என்பது வாழ்த்து அணி. வாழ்த்து அணி. சரி, இதனுடைய தன்மை நோக்கி இதனுடைய முக்கியத்துவம் மிகுது. இப்படியான ஆன்மீகத்துல அடுத்தவர்கள் நலத்துல ஆர்வம் மிக்கவர்கள் வினாத்தாள் எடுக்கிற போது இது போன்ற கேள்விகளை எல்லாம் அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, 34வது அணி சங்கீரண அணி. சங்கீரண அணி என்பது இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட 33 அணிகள். இவையெல்லாம் தமக்குள் சேர்ந்து இணைந்து பொருந்தி வருவதுதான் சங்கீரண அணி என்பது. இந்த 33 அணிகளும் தமக்குள்ளாக கலந்து வரும், அதுதான் சங்கீரணம், வேறொன்றும் இல்லை. இந்த வேறு பெயர்கள் கலந்து வர்றதுனால கலவை அணி. கலவை அணி அப்படி விரவி வரும். விரவி வர்றதுனால விரவு அணி, விரவணி. விரவு கூட்டல் அணி விரவணி என்றும்
நம்ம பார்க்கிறோம். சங்கீரண அணிக்கு கலவை அணி, விரவணி. இது ஒரு வகையில முக்கியத்துவம் சார்ந்ததுதான். காரணம், மற்ற 33 அணிகளும் தமக்குள்ளாக கலந்து வருவது, விரவி வருவது, தமக்குள் பொருந்தி வருவது, இப்படியான தன்மையில வரக்கூடியது சங்கீரண அணி. மொழியப்பட்ட அணி பல தம்முள் தழுவ உரைப்பது சங்கீரணம். மொழியப்பட்ட அணி பல தம்முள் தழுவ உரைப்பது, பிற அணிகள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது. இறுதியாக 35வது அணி பாவிக அணி. பாவிகம் என்பது காப்பிய பண்பே. அளவில்லா முறை தேர்வில் கேட்கப்பட்ட பகுதி. பாவிகம் என்பது கொடுத்துட்டு கீழே காப்பிய பண்பே மற்ற வேறு விடைகள்லாம் கொடுத்திருக்காங்க. காப்பியத்திற்கு இலக்கணம் வகுக்கும் நூல் என்றாலும் தண்டி அலங்காரம் தான். காப்பிய பண்பை பற்றி குறிப்பிடும் அணி பாவிக அணி. பாவிகம் என்பது காப்பிய பண்பே. சரி, 35 வகை அணிகளை நாம் பல வகுப்பு, கிட்டத்தட்ட 4 வகுப்புகளுக்கு மேல ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். 4 வகுப்புகள். இந்த அளவுக்கு இந்த செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமா சொல் அணியியல் இருக்கு. என்றாலும் நமக்கு முதன்மையான முக்கியத்துவம் இந்த பொருளணியில் இருக்கக்கூடியதுதான். சொல்லணியியல், அது பற்றிய ஒரு சுருக்கமான செய்திகளையும் நம்ம பார்த்துடலாம். சொல்லணியியல். சொல்லணியியல் நூற்பாக்கள் மொத்தம் 35. சொல் அணியில் இதுல இருக்கக்கூடிய நூற்பாக்கள் மட்டும் 35. இதில் முதலாவது மடக்கு என்பது பற்றி ஒரு செய்தி உண்டு. மடக்கு வடமொழியில யமகம் என்று குறிப்பிடுவாங்க. அந்த யமகம் என்பது மடக்கு தான். வட நூலாரால் யமகம் என்று குறிப்பிடப்படுவது. யமகம் என்று குறிப்பிடப்படுவது. மடக்கு. இந்த மடக்கு என்பது எவ்வகை பெயர் என்று கேட்டா காரண பெயர். மடக்கு என்பது காரண பெயர். இது 7 வகைப்படும். மடக்கு வகைகள் 7. இந்த மடக்கு என்பது ஓரடி முதல் 4 அடி வரைக்கும் வரும். ஓரடி முதல் 4 அடி வரைக்கும் வரும். மடக்கு என்பது ஓரடி முதல் 4 அடி வரை வரும். இதுல ஏமா
ஏமகம் என்று குறிப்பிடப்படுவது சொல் மடக்கு. ஏமா, ஏமகம் என்று குறிப்பிடப்படுவது. சொல் மடக்கு. ஒரே அடி 4 அடியாக மடக்கி வருவது. ஒரே அடி 4 அடியாக மடக்கி வருவது. இதற்கு பெயர் சொல் மடக்கு. ஒரு அடியில 4 சீர் இருக்கும். 4 சீருமே 4 அடியா வந்ததுன்னா அது சொல் மடக்கு. ஒரே அடி 4 அடியாக மடக்கி வருவது ஏகா பாதம். இது சொல் மடக்கு என்கிற வகையில வரும். சொல் என்னுடைய சரியான விடை என்று பார்க்கிற போது ஏகா பாதம் என்ற கலை சொல்லாலே குறிப்பிடப்படும். ஏகா என்றால் ஒன்று, பாதம்னா அடி. ஏகா பாதம். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கு ஒரு சொல்லில் பதில் சொல்லலாம், இல்ல பல சொல்லில பதில் சொல்லலாம். இப்படி பாடுறது வினா உத்தரம் என்று சொல்லுவாங்க. வினவியவருக்கு விடையாக ஒரு மொழியும் தொடர் மொழியும் உணர்ந்து பாடுவது. உணர்ந்து பாடுவது வினா உத்தரம். வினா உத்தரம். அதுக்கு பிறகு மற்றொன்று இருக்கு, ஒரு பாட்டு. அந்த பாட்டுல இருந்து வேறு ஒரு பாட்டிற்குரிய எழுத்துக்களை எல்லாம் தேடி எடுக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அவ்வாறு அமைச்சு பாடுறது கரந்துரை செய்யுள் என்று சொல்லுவாங்க. ஒரு செய்யுளில் வேறு செய்யுளுக்குரிய எழுத்துக்களை எல்லாம் வேறு செய்யுளுக்குரிய எழுத்துகள் எல்லாம் தேடி எடுக்கத்தக்கவையாக அமைத்து பாடுவது. இதற்கு பெயர் கரந்துரை செய்யுள். கரத்தலாலே மறைத்தல். கரந்துரை செய்யுள். சில பாட்டுல ஒரு தனிமொழி இல்ல தொடர்மொழி. தொடர்மொழினா பகுபதம், தனித்து ஒரு பொருளையும் பிறகு பிரிச்சு பல பொருளும் கொடுக்கக்கூடியது. ஆக ஒரு மொழி தொடர்மொழி இருந்து நாம நினைத்த பொருள் இல்லாம வேறொரு பொருளையும் வெளிப்படுத்துமாறு பாடுவது. இதற்கு ஒரு பெயர் உண்டு. ஒரு மொழியும் தொடர் மொழியும் என்று எண்ணிய பொருளே அன்றி வேறு பொருளும் பட பாடுவது. இதற்கு பெயர் ஒற்று பெயர்த்தல். இதுல நிறைய விளையாட்டு எல்லாம் இருக்குங்க. இந்த சொல்லணியில நிறைய விளையாட்டு எல்லாம் இருக்கு. ரொம்ப அரிது அந்த விளையாட்டு எல்லாம். ஆக நம்ம தேர்வு நோக்கில் அதுல இருந்து என்னென்ன பகுதிகள் எல்லாம் எடுக்கலாமோ அந்த வகையில தான் எடுக்கப்பட்டது. குறிப்பா
இதுல அந்த நாகபந்தம், இரட்டை நாகபந்தம் எந்த அளவுக்கு விளையாடி இருப்பாங்க பாருங்க. பிறகு சக்கரம், நான்காரை சக்கரம் இதெல்லாம் அதுல இருக்கு. ஆறரை சக்கரம், எட்டரை சக்கரம், இந்த சக்கரத்துல வரக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் வச்சு அந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சொல்லாக பொருள் தரக்கூடிய வடிவில் அவங்க அமைச்சிருக்காங்க. பிறகு சுழி குளம், சர்ப்பதோ பத்திரம், இதெல்லாம் கட்டங்கட்டமா ஒரு குறிப்பிட்ட வடிவில போட்டு அதுல ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு எழுத்துக்களை அமைத்து அந்த எழுத்துக்களின் வழியே ஒரு சொல் தொடர் அமைத்து பொருள் காணுவது. பிறகு முரச பந்தம் மிக முக்கியமான பகுதியா இருக்கு. சரி, அதற்கு அடுத்தது ஒரு ஒரு சொல், அந்த சொல் ஒரு பொருளை கொடுக்கிறது. அந்த சொல்லோட ஏதேனும் ஒரு மாத்திரை ஒலி அளவை குறைப்பதற்காக வேறொரு பொருள் பயப்பது. எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும் சொல்லின் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும் சொல்லின் ஒரு மாத்திரையை குறைக்க வேறொரு பொருள் பயப்பது. வேறொரு பொருள் பயப்பது. மாத்திரை சுருக்கம், மாத்திரை சுருக்கம். இதுவே ஒரு சொல்லோட ஒரு மாத்திரையை நீட்ட அதிகரிக்க வேறொரு பொருள் பயன்தான் அதுக்கு ஒரு பெயர் உண்டு. எழுதிக்கோங்க. ஒரு பெயருக்குரிய சொல்லின் ஒரு மாத்திரையை நீட்ட வேறொரு பொருள் பயப்பது. இது மாத்திரை வருத்தனம். திரிபங்கி என்று ஒரு கலைச்சொல் உண்டு. திரிபங்கி. திரி என்றாலே மூன்று. இன்றைக்கு ஆங்கிலத்துல திரி இருக்கு, ஆனா அன்றைக்கு தமிழ்ல அன்றைக்கே இருந்திருக்கு. 18 கீழ்கணக்குல திரி கடுகம், திரி என்றால் மூன்று. ஆக 10ஆம் நூற்றாண்டு இந்த அளவில் 12ஆம் நூற்றாண்டு அளவுல இந்த திரி என்கிற சொல் குறித்தது என்பதையும் இந்த நூல் வழி நாம தெரிஞ்சுக்கிறோம். திரிபங்கி அப்படின்னா மூன்று பேதங்களை உடையது. மூன்று பேதங்களை உடையது. பிறகு ஒரு செயலோட சொல்லும் பொருளும் மாறாம அடியும் தொடையும் வேறுபட தொடுப்பது பிரிதுபடு பாட்டு. ஒரு செய்யுளின் சொல்லும் பொருளும் மாறுபடாமல் அடியும் தொடையும் வேறுபட தொடுப்பது. இதற்கு பெயர் பிரிதுபடு பாட்டு. பிரிதுபடு பாட்டு. ஒரு பொதுவான செய்திதான். சொல்லால் ஆகிய அணிகளின் இயல்பை உணர்த்துவது. அணிகளின் இயல்பை உணர்த்துவது. சொல் அணியியல். சொல் அணியியல். இங்க அணியில
ஒரு 4 அடி பாடல், அந்த 2 அடிகள் ஒற்றுமையா இருந்துச்சுன்னா அதற்கு இங்க தொடை என்று சொல்றாங்க. ஒரு செய்யுளின் 4 அடிகளுள் 2 அடிகள் ஒற்றுமை இருப்பது தொடை என்பர். தொடை என்பர். ஏற்கனவே நம்ம இந்த செய்தி பார்த்துட்டோம். ஒரே அடி 4 அடியாக மடக்கி வருவது ஏகாபாதம் அல்லது ஏகபாதம். ஏக, சில நேரத்தில் நெடிலா ஏகா என்று சொல்வது உண்டு. ஏக, ஏகா என்றால் ஒன்று. ஒரே சொல்லே 4 அடியிலும் மடங்குவது. ஒரு அடி 4 அடியா மடக்கி வந்தா அது ஏகபாதம். ஒரே ஒரு சொல்லே 4 அடியிலும் மடங்குவது. ஒரு சொல்லே 4 அடியிலும் மடங்குவது இயமா இயமகம். இயமா இயமகம். இந்த சித்திர கவிகள்னு சொன்னோம். கட்ட கட்டமா போட்டு அதை எழுத்துக்களை எழுதி சொல் பொருள் காணுவது. இவ்வாறாக தண்டி அலங்காரம் குறிப்பிடும் சித்திர கவிகளின் எண்ணிக்கை 12. தண்டி அலங்காரம் குறிப்பிடும் சித்திர கவிகளின் எண்ணிக்கை 12 வகை சித்திரை கவிகள். மற்றொரு வகை உண்டு. ஒரு செய்யுள முதலில் இருந்தும் இறுதியில் இருந்தும் படிக்கும்போது ஒரே தன்மையா எழுத்துக்களை அமைப்பது. முதல்ல இருந்து படிச்சாலும் இறுதியிலிருந்து படிச்சாலும் ஒரே போல இருக்கும். அதற்கு பெயர் மாலை மாற்று. எழுதிக்கோங்க. ஒரு செய்யுளை முதலில் இருந்தும் இறுதியில் இருந்தும் படிக்கும்போது ஒரே தன்மையதாய் எழுத்துக்களை அமைத்து பாடுவது. அதற்கு பெயர் மாலை மாற்று. இதுல சக்கரபந்தம்னு நாம ஒன்று சொன்னோம். சக்கரபந்தம் என்பதே 3 வகைப்படும். சக்கரபந்தம் என்பது எத்தனை வகை என்று கேட்கப்படலாம். 3 வகை. இந்த இதழ்களை குவிக்கிற போது, இந்த உதடு இதழ்களை குவிக்கிற போது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேராம, அதாவது இதழ் ஒட்டாமல் பாடுவது. சுருக்கமா பார்த்தோம்னா நீரோட்டம் என்று சொல்லுவோம். நீரோட்ட எமகந்தாது. இதழ் ஒட்டுகிற உயிரெழுத்து மெய்யெழுத்து இல்லாமல் பாடுவது. இதழை குவிக்கிற எழுத்து இல்லாம பாடுறது. இதழ் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேராமல் பாடுவது. இதற்கு நீரோட்டம் என்று பெயர். நீரோட்டம். உதடு ஒட்டாமல் பாடுவது. இந்த பகுதி நாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நினைத்த பொருள் மட்டுமில்லாம வேறொரு பொருள் வெளிப்பட பாடுவது. இதற்கு பெயர்
நாம் நினைச்ச பொருள் இல்லாம வேறொரு பொருளும் அதில் வெளிப்படும்படியாக பாடுவது அதற்கு பெயர். இப்போ சொல்லியிருக்கோம் இந்த வகுப்பில் இறுதியா. ஒரு மொழியும் தொடர் மொழியும் நின்று எண்ணிய பொருளே அன்றி வேறு பொருளும் பாடுவது ஒற்று பெயர்த்தல். ஒற்று பெயர்த்தல். நன்னூல்ல செயலுக்குரிய குற்றங்களாக 10 குற்றங்கள் சொல்லுவாங்க. இங்க அணி இலக்கணத்துல செயலுக்குரிய குற்றங்களாக தண்டி அலங்காரம் 15 குற்றங்களை சொல்லுகிறது. எண்ணிக்கையை மட்டும் நம்ம குறிச்சுக்கோம். செயலுக்குரிய குற்றங்களாக தண்டி அலங்காரம் குறிப்பிடுவது 15 குற்றங்கள். 15 குற்றங்கள். சரி, இந்த சொல் அணியியல்ல முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். மற்றபடி பயன்பாட்டு நோக்குல அந்த சித்திர கவிகளை எல்லாம் நிறைய நாம கத்துக்கலாம், விளையாடலாம். பிறகு இந்த நீரோட்டம், மாலை மாற்று, ஒற்று பெயர்த்தல், ஏமா ஏமகம், தொடை, பிரிதுபடு பாட்டு, மாத்திரை வருத்தனம், மாத்திரை சுருக்கம், கரந்துரை செய்யுள், வினா உத்தரம், ஏகபாதம், சொல் மடக்கு, இப்படி பல வகையான செயல்களை எல்லாம் நாம் கற்று எழுதியும் பழகலாம். இதெல்லாம் விருது செல்லக்கூடிய நிலையின. ஆக இந்த சொல் அணியியல்ல முக்கியமாக மடக்கு என்பது பற்றி பார்த்தோம். இந்த மடக்கு என்பது 7 வகைப்படும். இந்த மடக்கு என்பது ஓரடி முதல் 4 அடி வரைக்கும் வரும். இந்த மடக்கை, இந்த சொல் மடக்கை ஏமா ஏமகம் என்று குறிப்பிடுவாங்க. ஒரே அடி 4 அடியாக மடக்கி வந்தா ஏகபாதம். ஒரே ஒரு சொல்லே 4 அடியிலும் மடங்குவது ஏமா ஏமகம். கேள்வி கேட்டவங்களுக்கு பதிலா ஒரு சொல்லோ அல்லது பல சொற்களோ சேர்ந்தாற் போல பாடுவது வினா உத்தரம். ஒரு செய்யுளில் வேறு செய்யுளுக்குரிய எழுத்துக்களை எல்லாம் தேடி எடுக்கத்தக்கவையாக அமைப்பது கரந்துரை செய்யுள். நினைத்த பொருள் மட்டுமில்லாமல் வேறு பொருளும் வெளிப்படும்படியாக பாடுவது ஒற்று பெயர்த்தல். ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கிற சொல்லின் ஒரு மாத்திரையை குறைக்கும் போது அது வேறொரு பொருளை கொடுப்பது மாத்திரை சுருக்கம். ஒரு சொல்லின் ஒரு மாத்திரையை நீட்டுகிற போது அது வேறொரு பொருளை கொடுக்குமாறு பாடுவது மாத்திரை வருத்தனம். திரிபங்கி என்பது 3 பேதங்களை உடையது. ஒரு செய்யுளில் சொல்லும் பொருளும் மாறாமல் அடியும் தொடையும் மாறுபட தொடுப்பது பிரிதுபடு பாட்டு. ஒரு செய்யுளின் 4 அடிகளுக்குள் 2 அடிகள் ஒற்றுமையாக இருப்பதை தொடை என்று சொல்லுவாங்க. இந்த தண்டி அலங்காரம் குறிப்பிடுகிற சித்திர கவிகளின் எண்ணிக்கை 12. ஒரு செய்யுளை முதலில் இருந்தும் இறுதியில் இருந்தும் படிக்கும் போது ஒரே தன்மையதாய் எழுத்துக்களை அமைத்து பாடுவது மாலை மாற்று. சக்கரபந்தம் என்பது 3 வகைப்படும். இதழ் குவிகிற அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் இல்லாமல் பாடுவது, உதடு ஒட்டாமல் பாடுவது நீரோட்டம் என்கிற ஒன்று. செயலுக்குரிய குற்றங்களாக தண்டி அலங்காரம் குறிப்பிடுவது எத்தனை என்றால் 15 குற்றங்கள். இந்த அளவில் நம்முடைய தண்டி அலங்காரம் என்கிற பாடப்பகுதியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து தொல்காப்பியர் சொல்லுகிற அந்த அணி இலக்கணம், அது குறுகிய பகுதி தான், ஒரு வகுப்புல நிறைவு செஞ்சிருவோம். அதை நிறைவு செய்தால்
இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் புறப்பொருள் வெண்பாமாலை, பிறகு யாப்பருங்கல காரிகை, தண்டி அலங்கார், இதையெல்லாம் முடிச்சிருக்கும். பிறகு அகப்பொருள் விளக்கமும் எடுத்து சொல் வந்து நேரடி பயன்பாடு தான், அது வேகமா பார்க்கலாம். ஆனா தொல்காப்பியத்துல தனித்தனியாகவே எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்கிற வகையிலே அவர் படிச்சிருக்கிறாரு. அது எந்த அளவிற்கு நாம விரைந்து சுருங்க கருத்துக்கள் நிறைய பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துருவோம். இதை பார்த்து விட்டு அடுத்த இலக்கியத்திற்குள்ள நுழைஞ்சோம்னா எல்லாமே நம்ம படித்தது போலவே ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாரங்கள் தான் இலக்கணம். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படுவதுதான் இலக்கணம். ஒரு இலக்கியத்திலிருந்து என்னென்ன நிலைகள் எல்லாம் இருக்கு என்பதை முதல்ல எடுத்து பிறகு அதை தொகுத்து இலக்கணமா கொடுத்திருக்காங்க. இலக்கணத்தை கொடுத்து விட்டு இலக்கியத்தை பாடல, பாடி இருக்கக்கூடிய இலக்கியங்களை வைத்துக் கொண்டுதான் ஒரு இலக்கணம் என்கிற ஒரு வரம்பை கட்டியிருக்கிறார். பின்னாளில் இந்த இலக்கு நோக்கி பயணிக்கலாம், ஒரு மொழி இந்த இலக்கு நோக்கி பயணிக்கலாம் என்று முன்பிருந்த இலக்கியங்களிலிருந்து ஒரு வரையறையை அமைத்து சொல்லப்பட்டதுதான் இலக்கணம் என்கிற இந்த அளவில் தண்டி அலங்காரத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நாம் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.